வணக்கம் நண்பர்களே. இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். அதாவது இப்போ ஓட்டுநர் பணியிடங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு நேர்முகத் தேர்வு அப்படின்றது நடைபெறும். அதில் வந்து செய்முறை தேர்வு அப்படின்றது நடைபெறும். இதுக்கு வந்து என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. பட் அவங்க வந்து தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த செலெக்ஷன் லிஸ்ட்லேயே ஒரு 4 பாயிண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அது என்னென்னன்றதை பார்த்துருவோம். ஓட்டுநர் பதவிக்காக அறிவிக்கையில் கூறப்பட்டுள்ள அனைத்து தகுதிகளின் அடிப்படையில், அதாவது குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் முன் அனுபவம், குறைந்தபட்ச கல்வி தகுதி, எழுத்துத் தேர்விலும் ஓட்டுநர் திறனறி தேர்விலும் பெற்ற மதிப்பெண்கள், இனசுழற்சி அடிப்படையில் தற்காலிகமாக பட்டியலிடப்பட்ட பின்வரும் தேர்வர்கள் நேர்முகத் தேர்விற்கு அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்ன தகுதிகள் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள் கல்வி தகுதி, எழுத்துத் தேர்விலும் திறன் தேர்விலும் பெற்ற மதிப்பெண்கள், இது எல்லாமே சேர்த்து. அடுத்து வந்து அனைத்து தேர்வர்களும் நேர்முகத் தேர்வுக்கு வரும்போது நுழைவுச் சீட்டு, அதாவது ஹால் டிக்கெட் அப்படின்றது இதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பப்ளிஷ் பண்ணுற ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். மத்திய மாநில அரசால் வழங்கப்பட்ட தேர்வரின் புகைப்படத்துடன் கூடிய ஏதேனும் அடையாள அட்டை அசல் ஆகியவற்றை கட்டாயமாக கொண்டு வர வேண்டும். அதாவது கவர்மெண்ட்டில் இருந்து கொடுத்துருக்குற, அதாவது கவர்மெண்ட்டு மத்திய அரசு கொடுத்துருக்கலாம் அல்லது மாநில அரசு கொடுத்துருக்கலாம். அதில் வந்து உங்களுடைய புகைப்படம் அப்படின்றது இருக்கணும். அந்த புகைப்படத்தோடு கூடிய ஒரு ப்ரூஃப் அப்படின்றது கட்டாயமாக கொண்டு வரணும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு கீழேயும் ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. தற்காலிகமாக பட்டியலிடப்பட்ட அனைத்து தேர்வர்களும் தங்களது நேர்முகத் தேர்வுக்கான நுழைவுச் சீட்டினை பதிவிறக்கம் செய்து நுழைவுச் சீட்டில் குறிப்பிட்டுள்ள தேதி மற்றும் நேரத்தில் நேர்முகத் தேர்வு நடைபெறும் இடத்திற்கு வர வேண்டும். அதாவது ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு என்ன டேட்டு, டைமு, என்ன பிளேஸ் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அந்த டைமில் அங்கே டேட்டில் போகணும். அடுத்து தற்காலிகமாக பட்டியலிடப்பட்டவர்கள் நேர்முகத் தேர்விற்கு அழைக்கப்படுவதாலோ அவர்கள் இப்பணிக்கான எவ்வித உத்தரவாதம் மற்றும் உரிமை கோர இயலாது. அதாவது நீங்கள் வந்து இதில் நேர்முகத் தேர்வுக்கு தான் போகிறீங்களே தவிர நீங்கள் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது கிடையாது. ஸோ அதனால் நேர்முகத் தேர்வு முடியணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலாக ஒரு லிஸ்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் வர நபர்கள் மட்டும்தான் பணிக்கான ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நேர்முகத் தேர்வுக்கான லெட்டர் மட்டும்தான் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு போகிறதோட கூடவே வந்து கல்வி தகுதிக்கான சான்றிதழ் கொண்டு போவீங்க. ப்ளஸ் அது போக ஒரு அட்டஸ்டட் காப்பி ஜெராக்ஸ் எடுத்து அதில் அட்டஸ்டட் உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் சைன் போட்டு எடுத்துகிட்டு போயிருங்க ஒரு காப்பி. ப்ளஸ் வந்து ஒரு ஃபோட்டோ, ஏன்னா ஃபோட்டோ ஏதாவது ஒரு ஹால் டிக்கெட்லையோ இல்லை இதுலேயோ கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கலாம், இல்லை கொஞ்சம் பிளர்ராக தெரியலாம், இல்லை ஃபோட்டோவே இல்லாமல் கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா ஃபோட்டோ ஒன்று கையில் வச்சுங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்போதுமே. ஸோ இருந்துச்சு அப்படின்னா பெட்டர். இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.